வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை, நான் 1 கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் முட்டை சேர்க்காமையும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவோட பதம் இருக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடேறினவனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச மாவில் ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது ரொம்ப பரச முடியாது, லைட்டாக சின்னதாக பரசிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பரசிக்கோங்க. இப்போ மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடுத்த சைடும் நல்லா வேகட்டும். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க, அப்போதே உள் பக்கம்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ அடுத்த சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ப்ரௌனாக வெந்து வந்திருக்கு. நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளவே வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.